போஸ்ட் ஆஃபீஸில் பல ஸ்கீம்ஸ் இருக்குது. ஆர்டி இருக்குது, ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது, டைம் டெபாசிட் இருக்குது, முதியோர்களுக்கு சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ஸ்ன்னு இருக்குது, மந்த்லி இன்கம் பிளான் இருக்குது, பல இது இருக்குது. பட் இன்றைக்கி ஒரு யங்ஸ்டர் வந்து அவர் எனக்கு க்ரோத் ஓரியன்டாக வேணும் அப்படின்னா ப்ராபப்ளி போஸ்ட் ஆஃபீஸ் சைடு போக வேண்டாம். ஓகே. அதே இது ஒரு சீனியர் சிட்டிசன் வந்து எனக்கு வங்கி ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட சற்று அதிகமான வருமானம் வேணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா தாராளமாக சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமுக்கு போய்க்கலாம். அல்லது ஒரு கிராமத்தில் ஒன்றும் தெரியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு அங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அவங்க வந்து நான் மாதம் ஒரு 100 ரூபா கட்டணும், அல்லது மாதம் ஒரு 500 1000 ரூபா கட்டணும், எனக்கு சேஃபாக வேணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க 5 வருஷம் போஸ்டல் ஆர்டியில் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ யாரை பொறுத்துன்னு தான். ஆனால் இன்றைக்கி இது எல்லாத்துலேயும் ஜென்ரலாக பாப்புலரான ஸ்கீமுங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் இன்றைக்கி மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஆல் ஓவர் இந்தியா 30,000 கோடி முதலீடு செய்கிறாங்க. 30,000 கோடிக்கும் மேலே மாதம் ரெயின் ஆர் ஷைன் போய்கிட்டு இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. ஸோ அதுலேருந்து எது பாப்புலர், எது கொஞ்சம் அதிக ரிட்டர்ன் தர வல்லதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம்.